வணக்கம் உறவுகளே. மண்டியிடாத வீரன். கால் நூற்றாண்டு கூட வாழாமல் நாட்டின் விடுதலைக்காக உயிர் தியாகம் செய்ததால் தான் அவரது நூற்றாண்டுக்கு பிறகும் நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம் அவரை பற்றி. பகத்சிங்கிடம் ஒரு சிறை காவலாளி கேட்டாராம், உனக்கு உயிர் மீது ஆசை இல்லையா என்று. அதற்கு பகத்சிங் சொன்னாராம், போராட்டக்காரர்கள் என்றாவது ஒரு நாள் உயிரை விட்டுதான் ஆக வேண்டும். உயிர் தியாகம்தான் அமைப்பை வலுவாகும். ஏகாதிபத்தியம் ஒழிக, புரட்சி ஓங்குக. ஏகாதிபத்தியம் ஒழிக, புரட்சி ஓங்குக என்று முழங்கினார். தூக்கு தண்டனை முடிவான பிறகு பகத்சிங்கின் தந்தை கிஷான் சிங் ஆங்கிலேய அரசுக்கு ஒரு மன்னிப்பு கடிதத்தை அனுப்பினார். அதை அறிந்த பகத்சிங், நீங்கள் செய்த இந்த செயல் இந்த நாட்டையும் என் தாத்தா அர்ஜுன் சிங்கையும் இழிவுபடுத்தும் வகையில் உள்ளது என்று கூறினார். நான் உங்களை தந்தை என்று எண்ண மாட்டேன். நீங்கள் செய்த இந்த செயலுக்கு இந்திய மக்களிடம் மன்னிப்பு கேட்டுதான் ஆக வேண்டும் என்று கூறினார். புரட்சி நாயகன் 23 வயதான பகத்சிங் தன் உயிரை இந்த நாட்டுக்காக தூக்கு கயிறை முத்தமிட்டு ஏற்றுக்கொண்டார். 1931 மார்ச் 23 தன் உயிரை நாட்டுக்காக அர்ப்பணம் செய்தார். இந்த நூற்றாண்டு மட்டும் இல்லாமல் எண்ணற்ற நூற்றாண்டு உலகெங்கும் ஓங்கி ஒலிக்கட்டும் அவரதின் பெருமைகள். நன்றி.